அதாவது ரிஷப ராசியில் ரோஹிணி நட்சத்திரம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான நட்சத்திரம். கரெக்டான ஒரு வார்த்தை சொன்னீங்க. கிருஷ்ணனுடைய நட்சத்திரம். உண்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோபியர்கள் அப்படின்ற ஒரு விஷயங்களும் உங்க கூட கனெக்டட் ஆகிட்டே இருக்கக்கூடிய தன்மை பொதுவாகவே உண்டு. இந்த ரோஹிணி மட்டும் என்னடா நம்மளாம் இருக்கோம், நம்மளை தாண்டி அந்த பிள்ளைகள்லாம் அங்கே தான் பார்க்குதுன்ற மாதிரி. அதாவது 4 பாதங்கள் ஒன்றா இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த 4 பாதம் ரிஷப ராசியில் இருக்குது. அதாவது 2ஆம் இடம்ன்றது நம்ம இதுபடியே பார்த்தோம்னா கூட குடும்பம், வாக்கு, தனம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய அமைப்பே இந்த 2ஆம் இடம் தான். சந்திரனே வந்து உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரமே வந்து ரோகிணி நட்சத்திரம். அப்போ பாருங்க, அம்மா பையனா இல்லாமல் இருப்பாங்களா, அம்மா பொண்ணா இல்லாமல் இருப்பாங்களா? நிச்சயமா. ஸோ மனம் அப்படின்ற ஒரு விஷயமும் அம்மான்ற விஷயமும் இவங்க கூட எப்பவுமே ரெண்டுமே இது இல்லாமல் அது இல்லை, அது இல்லாமல் இது இல்லைன்ற மாதிரி இருக்கும். ஸோ பொதுவாக அம்மாவோட கனெக்டட், அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அம்மா தான் என் வாழ்க்கையில் முக்கியத்துவம், அம்மா தான் என் வாழ்க்கையில் பிரச்சனை. ரெண்டுமே சந்திச்ச நபர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஒரு வசீகரிக்க தோற்றம் இருக்கும் இல்லையா? இவங்க பேசுனா அழகு, நடந்தா அழகு, சிரிச்சா அழகுன்னு எல்லாம் இந்த நீ நடந்தால் நடை அழகுன்ற மாதிரி ஒரு பாட்டில் வர மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த நிலை இருந்துகிட்டே இருக்கும். நிறைய கனெக்டட் இருக்கும். ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே அப்படின்ற ஒரு கனெக்டடும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய நிலை உண்டு. பொதுவாக சந்திரன்